தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளின்படி 94.56 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி இன்று காலை 9:30 மணிக்கு வெளியிடப்பட்டது. அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் அதன் இயக்குநர் சேதுராம வர்மா தேர்வு முடிவுகளை வெளியிட்டார். அதன்படி 94.56 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை காட்டிலும் தேர்ச்சி விகிதம் 0.53 விழுக்காடு அதிகரித்துள்ளது. அரசு பள்ளிகளில் 91.32 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 2 விழுக்காடு அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் மொத்தமுள்ள 7,532 பள்ளிகளில் 2,478 பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றுள்ளன. இவற்றில் 397 பள்ளிகள் அரசு பள்ளிகளாகும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 97.45 விழுக்காடு தேர்ச்சி பெற்று திருப்பூர் மாவட்டம் மாநிலத்திலேயே முதல் இடத்தை பிடித்துள்ளது. இதற்கு உறுதுணையாக இருந்த கல்வித்துறை அதிகாரிகளுக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் பொன்னாடை போர்த்தியும் இனிப்பு வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 3வது முறையாக திருப்பூர் மாவட்டம் முதல் இடத்தை பிடித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். திருப்பூர் மாவட்டத்தில் 97.45% தேர்ச்சி விகிதத்தை +2 தேர்வில் 97.45 தேர்ச்சி விகிதத்தை பெற்றுக் கொடுத்துள்ள அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மெயினாக மாணவர்களும் ஆசிரியர் பெருமக்களுடைய கடின உழைப்பு இந்த வெற்றியை, இந்த தேர்ச்சி விகிதத்தை தேடி கொடுத்துள்ளது. ஈரோடு, சிவகங்கை மாவட்டங்கள் 2ஆம் இடத்தையும் அரியலூர் மாவட்டம் 3வது இடத்தை பிடித்துள்ளன. 90.47 விழுக்காட்டுடன் திருவண்ணாமலை மாவட்டம் கடைசி இடத்தில் உள்ளது. பாடவாரியாக 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றவர்களின் விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி தமிழில் 35 பேரும், ஆங்கில மொழி பாடத்தில் 7 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இயற்பியலில் 633 பேரும், வேதியியல் பாடத்தில் 471 பேரும், உயிரியலில் 652 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்களை அள்ளியுள்ளனர். கணித பாடத்தில் 2587 பேரும், கணினி அறிவியலில் 6996 பேர் முழு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் 92.41 விழுக்காட்டினர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க வசதியாக தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்கள் 1 வாரத்தில் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அரசு தேர்வுகள் துறை தெரிவித்துள்ளது.